அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நல்குரவு, குறள் எண் 1046. நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வு தரும். நல்ல சொற்களை நன்கு கற்று நன்கு உணர்ந்து அதன் பிறகு ஏழைகள் சொன்ன போதிலும் அவர்களுடைய சொற்களில் பலம் இருக்காது. The words from the mouth of the poor won't be strong even though it has good content and it is delivered after reading well. இதற்கு என்னுடைய துடிப்பா, ஏழை சொற்களில் நன்கு கற்ற கருத்துக்கள் இருந்தாலும் பலமற்றவை அவை. ஏழை சொற்களில் நன்கு கற்ற கருத்துக்கள் இருந்தாலும் பலமற்றவை அவை. ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது என்றென்றைக்கும் நிரந்தரமாக நிரூபிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. அது வள்ளுவன் காலத்திலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் நிரூபிக்கப்பட்டது. இன்றைய 2025 ஆண்டிலும் அது நிரூபிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன் ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது? ஏழை நன்கு படித்திருக்கலாம், அவன் சொல்லும் கருத்தில் நன்கு தெளிவிருக்கலாம், அவன் அதை உணர்ந்தே சொல்லலாம், அதற்கு ஒரு அனுபவம் கூட அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனாலும் அவன் ஏழை என்ற ஒரே காரணத்திற்காக அவனுடைய சொற்களை, அதில் உள்ள நற்கருத்துக்களை நன்கு கற்றவர்கள், நன்கு சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், பணக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால நீ நல்லவனா இருந்து மட்டும் பயனில்லை, நீ வல்லவனாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் சொற்கள் இந்த உலகத்தின் காதுகளில் சென்று விழும் அப்படிங்கறத ஐயன் சொல்றார். நம்ம பல இடங்களில் பார்த்திருப்போம், பலவிதமான கூட்டங்கள் நம்ம பங்கேற்றிருப்போம், பலவிதமான அமைப்புகளில் நாம் இருப்போம். அதுல யாருடைய சொற்களுக்கு அதிக வலிமை உண்டு? அந்த அமைப்பில் ஒருத்தர் மாவட்ட ஆட்சியாளராகவோ அல்லது ஒரு அமைச்சராகவோ அல்லது ஒரு அரசுத்துறை செயலராகவோ அல்லது ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ இருந்தால் அவர்களுடைய அதிகாரத்திற்காக அந்த அமைப்பில் அவர்கள் சொல்லும் சொற்களுக்கு வலிமை அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் யாருக்கு வலிமை இருக்கும் என்றால் பணக்காரர்களுக்கு வலிமை இருக்கும். அதிலும் பணக்காரர்களாக இருந்து நன்கு கற்றவர்களாகவும் இருந்து நற்குணமுடையவர்களாகவும் இருந்தால் அவர்களுடைய சொற்களுக்கு மிக அதிக வலிமை இருக்கும். பணக்காரர்களாக மட்டுமே இருந்தால் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இவர்கள் சொற்களுக்கு வலிமை இருக்கும். அதற்கு அடுத்த நிலையில்தான் ஏழைகள் நன்கு படித்திருந்தாலும் நன்கு உணர்ந்து தன்னுடைய கருத்துக்களை சொன்னாலும் அவர்களுடைய சொற்களுக்கு வலிமை இருக்காது. அந்த கோடு அது வரைக்கும் தான் இருக்குது. பணக்காரர்கள், படிக்காதவர்கள், அவர்கள் சொல்லும் சொற்களுக்கு கூட வலிமை இருக்குங்கிற வரைக்கும் கோடு இருக்குது. அதுதான் அந்த படிப்பு கோடு, வறுமை கோடு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை நன்கு படித்திருந்தாலும் அவன் சொல்லும் சொற்களை நன்கு உணர்ந்து தெளிவாக சொன்னாலும் அதற்கு வலிமை இருக்காது அப்படிங்கிறது அடுத்த நிலை. கடைசி நிலை யாருன்னா, அவன் ஏழையாகவும் இருக்கிறான், அவன் படிக்கவும் இல்லை, அவன் சொல்றது புரியவும் இல்லைன்னா அவன் சொல்ல இந்த உலகத்தில் புல் பூண்டு கூட காது கொடுத்து கேட்காது. அப்போ நீ நன்றாக உன்னுடைய கருத்துக்கள் சென்று சேர வேண்டும் என்றால் நீ வலிமை உள்ளவனாக இருக்க வேண்டும். என்ன வலிமை? பொருளாதார வலிமை உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உன்னுடைய சொற்களை இந்த உலகம் கவனித்து கேட்கும். உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரர் என்று சொல்லப்படக்கூடியவர் பில்கேட்ஸ், வாரன் பஃபெட். அவங்க சொல்ற கருத்துக்களை இந்த உலகம் கூர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன சொல்றாங்க? நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு பொன்மொழியாக எழுதப்படுகிறது. இதே குப்பனும் சுப்பனும் சொல்லும் கருத்துக்கள், சொல்லும் பொன்மொழி நல்ல பொன்மொழியாக இருந்தாலுமே கூட அதை இந்த உலகம் காது கொடுத்து கேட்கிறதா? அதைத்தாங்க ஐயன் வலியுறுத்தி சொல்றாரு. நீ நன்கு படிச்சிருந்தா மட்டும் பத்தாது, நீ சொல்லும் கருத்துக்கள் தெளிவாக இருந்தாலும் பத்தாது, நன்கு உணர்ந்து நீ இதை சொல்லியிருந்தாலும் பத்தாது. நீ பொருள் ஈட்டு, உன் வறுமையை போக்கு, அதன்பின் உன் கருத்துக்களை சொல், அப்பொழுது இந்த உலகம் கேட்கும். இதுதான் இந்த உலகத்தினுடைய யதார்த்தம், இயல்பான நிலை அப்படின்னு ஐயன் மிக அற்புதமா இந்த குறள்ல சொல்றார். நட்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் அப்படின்னு ஒரு சொல் கொடுக்கிறார். அருள் கூர்ந்தார் அப்படின்னா நம்மகிட்ட அருள் கேட்கிறவங்க, பொருள் கூர்ந்தார் அப்படின்னா நம்மகிட்ட பொருள் மட்டும் கேட்கிறவங்க.
நல்கூர்ந்தார்னா நம்மகிட்ட வந்து நல்லது எல்லாவற்றையுமே கேட்கிறவங்க தான் நல்கூர்ந்தார். அதான் ஏழைகள், அதான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க. அந்த நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வு தருங்கிறார். என்ன குரல்! நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், நிஷ்ணத்திரம், சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.